ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்துஸ் கிச்சன். நிறைய பேரோட வீட்டில் பருப்பு வைக்கும்போதோ இல்லை குழம்பு செய்யும்போதோ குக்கர்லேருந்து ஈஸியாக வெளியில் வந்து இந்த மாதிரி பொங்கி ஊற்றும். இதை நம்ம அவாய்ட் பண்ணுறதுக்கான டிப்ஸ் எல்லாமே உள்ளே இருக்குது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னா, நம்மளோட குக்கர் மூடியை தலைகீழே திருப்பிட்டு இந்த ஓட்டை இருக்கு இல்லையா, இதில் ஒரு சின்ன குச்சி வச்சு இந்த மாதிரி உள்ளே இழுத்து நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. இப்படி நம்ம பண்ணும்போது உள்ளுக்குள்ளே சாப்பாட்டு பொருள் ஏதாவது அடைச்சிருந்ததுன்னா அது வெளியில் வந்துடும். இதுவே வந்து நம்மளுக்கு பொங்கி ஊற்றாமல் இருக்கிறதுக்கு பெரிய ஹெல்ப் பண்ணும். ரெண்டாவது என்னென்னா, இந்த மாதிரி குக்கர் கேஸ்கட் இருக்கு இல்லையா, இதுக்கு உள்ளெல்லாம் வந்து சாப்பாட்டு பொருள் ஏதாவது அடைச்சிருந்ததுன்னா நம்மளுக்கு தெரியாது. அதுக்கு இந்த மாதிரி டூத் ப்ரஷ் வச்சு நல்லா க்ளீன் பண்ணி விட்டுக்கோங்க. இப்படி நம்ம பண்ணும்போது உள்ளுக்குள்ளே சாப்பாட்டு பொருள் இருந்தால் கூட அது ஈஸியாக வெளியில் வந்துடும், நம்மளுக்கு க்ளீன் ஆகிடும். நம்மளுக்கு பொங்கி ஊற்றாமல் இருக்கிறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப் பண்ணும். மூணாவது பார்த்திங்கன்னா குக்கர் விசில். இப்போ வர குக்கர் விசில்ஸ் எல்லாமே இந்த மாதிரி ஈஸியாக ஓப்பன் பண்ணுற ஆப்ஷன் இருக்குது. இதை வந்து திறந்து பாருங்கள், இதில் ஏதாவது அடைப்பு இருக்கான்ட்டு. அப்படி எதுவும் இல்லைன்னா கூட நல்லா இந்த மாதிரி சோப் வச்சு நல்லா க்ளீன் பண்ணி விட்டுருங்க. உள்ளுக்குள்ள எல்லாமே நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒவ்வொரு முறை நம்ம குக்கர் யூஸ் பண்ணதுக்கப்புறமும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இதை க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். இது மூணுமே நம்ம க்ளீனிங்காக வச்சுருந்தோம் அப்படின்னாலே போதும், நம்மளுக்கு அது மேக்ஸிமம் பொங்கி ஊற்றாது. நாலாவது பார்த்திங்க அப்படின்னா, குக்கரில் குழம்போ குருமா எது செஞ்சிங்கனாலுமே அதோட 3/4 பகுதி அளவுக்கு மட்டுமே ஃபில் பண்ணிக்கோங்க. நம்ம தண்ணி அதிகமாக ஊற்றிட்டோன்னா கூட அது வந்து பொங்கி வரத்துக்கு அதுவே பெரிய சான்ஸாக இருக்கும். ஸோ தண்ணியோட அளவை குக்கரோட 3/4 அளவுக்கு வச்சுக்கோங்க மேக்ஸிமம். அடுத்தது பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி குக்கரை மூடின உடனே விசில் கண்டிப்பாக போடக்கூடாது. அதுலேருந்து லைட்டாக ஆவி வரும். அந்த ஆவி வந்ததுக்கப்புறமா நீங்கள் க்ளோஸ் பண்ணும்போது நம்மளுக்கு பொங்கி ஊற்றுறதே அவாய்ட் பண்ணலாம். அதே மாதிரி குக்கர்லேருந்து விசில் வராமல் இருக்கும் இல்லையா, அதை கூட நம்ம ஈஸியாக அவாய்ட் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், இது எல்லாமே செஞ்சதுக்கப்புறமா பாருங்கள் கொஞ்சம் கூட வெளியில் வராமல் எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு. இந்த சின்ன டிப்ஸை நீங்களும் ஃபாலோ பண்ணி பாருங்கள். இது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற பட்டன்